தேக்கு என்னென்ன மீனிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள், அவைகள், அவர்களால், அவைகளால், அவர்களுக்கு, அவைகளுக்கு இத்தனை மீனிங் இருக்கு. அப்போ இந்த மீனிங்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இங்கிருந்து கை காமிச்சு they are students அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர்கள் மாணவர்கள். இந்த இடத்துல தேக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவர்கள். இப்போ நான் இங்கிருந்து கை காமிச்சு they are dogs அப்படின்னு சொல்றேன். அப்ப they are dogs அப்படின்னா இந்த இடத்துல தேக்கு என்ன மீனிங்? அவைகள் நாய்கள். சோ அவர்கள் அவைகள். தேக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு, அவைகள் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. இப்ப நான் இங்கிருந்து கை காமிச்சு they can play அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர்களால் விளையாட முடியும். இதை இங்கிருந்து கை காமிச்சு இந்த டாக்ஸை பார்த்து they can play அப்படின்னு சொல்றேன். அப்போ அவைகளால் விளையாட முடியும். சோ தேக்கு அவர்களால் அவைகளால் இந்த ரெண்டு மீனிங்கும் இருக்கு. இப்போ நான் இங்கிருந்து கை காமிச்சு they like biscuits அப்படின்னு சொல்றேன். இவங்கள பார்த்து கை காமிச்சு சொல்லலாம், இல்லாட்டி எப்படி வேணா சொல்லலாம். இங்கிருந்து இவங்கள பார்த்து they like biscuits அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர்களுக்கு பிஸ்கெட் பிடிக்கும். இதே இந்த டாக்ஸை பார்த்து they like biscuits அப்படின்னா அவைகளுக்கு பிஸ்கெட்ஸ் பிடிக்கும். அப்போ தேக்கு பாத்தீங்கன்னா அவர்கள், அவைகள், அவர்களால், அவைகளால், அவர்களுக்கு, அவைகளுக்கு இத்தனை மீனிங்ஸ் இருக்கு. ஆனா நீங்க பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தமிழ்ல இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம். பெருசா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ.